ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தோடைய ரிவ்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்ததுமே இந்த படத்தினுடைய ஸ்டோரி கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிடுவோம். ஸோ ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் 2040 நடக்கிற ஒரு கதை. நம்ம பிரதீப் ரங்கநாதன், சீமான் அவங்களோட ஃபேமிலியில் வந்து எடுத்திங்கன்னா ஆர்கானிக் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் வேர்ல்டுன்ற ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இருக்காங்க. டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம எஜே சூர்யா வந்து பார்த்திங்கன்னா இருக்கார். நம்ம எஜே சூர்யா வந்து பார்த்திங்கன்னா அவரோட கேரக்டர் பேர் சூரியன். அந்த நம்ம பிரதீப் ரங்கநாதன் கேரக்டர் பேர் வைபு வாசி அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா அந்த ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜே சூர்யா உருவாக்கின அந்த ஆப்புக்கு இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸாகவும் இருக்கிற மாதிரி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ இவரோட வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஜே சூரியோட ஆப்லேயுமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ஒரு பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் பார்க்குறாரு. அது வந்து நம்ம கீர்த்தி செட்டி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் லவ்வில் விழுந்தாரு. ஸோ அந்த லவ்வில் விழுந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இவர் வந்து ஃபோனும் யூஸ் பண்ண மாட்டார். அந்த ஆர்கானிக் வேர்ல்டில் நோ ஃபோன் யூஸு, இந்த மாதிரி டிஜிட்டலில் சம்மந்தப்பட்ட எதுவுமே வந்து இருக்காது அந்த தருவாயில். அவங்க வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணணும் அப்படின்னா அவங்க டிஜிட்டலாக வந்து கொஞ்சம் மாறணும் அப்படிங்கிறதுனால அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் அவர் பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக மாறி லவ் பண்ணுறாரு. அண்ட் தென் அப்போ தான் வந்து எல்ஐகேயில் வந்து பார்த்திங்கன்னா 50 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வரணும் வித்தின் 1 இயர், இல்லைனா வந்து ஆப் பேன் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம எஜே சூர்யா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க நம்ம எஜே சூர்யா புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு லவ் ஸ்கோர்ன்ற ஒரு புது ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கொண்டு வராரு. ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கோர் வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கும் கீர்த்தி செட்டிக்கும் 3 அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்மியாக காட்டிடுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் ரொம்பவே ஹார்ட் பிரேக்கில் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆப் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவால் எடுக்கிறாரு. உன்னோட ஃபாலோவர்ஸ்லாம் குறைச்சி உங்கள் ஆப்பையை வந்து பேன் பண்ண வைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி முயற்சிகள் எடுப்பார். அந்த அவர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேரில் பிரேக்கப்பில் இருக்காங்களோ அவங்களாம் வந்து டீமாக சேர்த்துக்கிட்டு அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபாலோவர்ஸை இவர் குறைக்க ட்ரை பண்ணுவார். அண்ட் எஜே சூர்யா ஏற்ற ட்ரை பண்ணுவார். அவர் கட்டத்துக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது தெரிஞ்சதுக்கப்புறம் எஜே சூர்யா வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதனை அடித்து டவுன் பண்ணலான்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அடித்து டவுன் பண்ணதுக்கப்புறம் கீர்த்தி செட்டி கிட்ட பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் ஒரு நடக்கும். நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி செட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் வேர்ல்டுக்குள்ளே எப்படி கூப்பிட்டு வந்துருவாங்க. அந்த ஆர்கானிக் வேர்ல்டுக்குள்ளே எப்படி கூப்பிட்டு வந்தாங்கன்றதான் நீங்கள் படத்தில் பார்த்துச்சோங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் சொன்னால் ஸ்பாயில் ஆயிடும். ஸோ ஆர்கானிக் வேர்ல்டுக்குள்ளே எப்படி கூப்பிட்டு வந்து அவரை பார்த்திங்கன்னா எப்படி கரெக்டும் பண்ணிடுவாங்க. ரெண்டு பேருக்கும் லவ் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆயிரும். அண்ட் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டவுன் பண்ண எஜே சூர்யா வந்து எதுவும் பண்ண முடியாது, கை மீறி போய் சொல்லி டவுன் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது டவுனும் பண்ணிடுவார். டவுன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீர்த்தி செட்டி வந்து பார்த்திங்கன்னா எஜே சூர்யா மிரட்ட ஆரம்பிச்சிடுவார். நீ மட்டும் வந்து இப்படி பண்ணலைனா நீ மட்டும் இந்த எல்லைக்கு தான் பெஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லி வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணலைன்னா இவனை நான் கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிடுறாங்க. அதை பார்த்து பையன் இந்த கீர்த்தி செட்டி அடுத்த நாளே வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆர்கானிக் வேர்ல்டு கிளம்பி போனது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு பையனையும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லைக்கே தான் பெஸ்ட் ஆப்ன்ற மாதிரி அவங்க ஒரு போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா போடுறாங்க. அதுக்கப்புறம் டவுன்லோட்ஸும் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போகுது நம்ம எல்லைக்கோட ஆப்புக்கு. ஸோ இது வந்து இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற நம்ம தீமாவை வந்து பார்க்கலாம்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் ஃபுல்லாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நம்ம பிரதீப் ரங்கநாதன் இருந்துச்சு. அவர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம்னு சொல்லி போகும்போது பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா பேசுவார். பேசி முடிச்சதுக்கப்புறம் உன் வீடு தான் முக்கியம், எனக்கு உனக்கு எதுவும் ஆயிருமோ சொல்லி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பிரதீப் ரங்கநாதனை பார்த்து நம்ம கீர்த்தி செட்டி பார்த்திங்கன்னா நிறையா சொல்லுவாங்க. அண்ட் அதையுமே தாண்டி உன்னால் வந்து ஒரு அடிக்கே நீ வந்து டவுன் ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்து உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா பயமாக இருக்குன்ற மாதிரி கீர்த்தி செட்டி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் ஃபஸ்ட்டு ஓகே இது வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போகலான்ற மாதிரி போயிட்டு திரும்பி வந்து நீ வேணா ஒரே இருக்க நம்ம அங்கே போய் நீ சொன்ன மாதிரி நான் காலையிலே விழுந்துடுறேன், அதுக்கப்புறம் வந்து நீ வேணா என்ன வேணா முடிவு எடுத்துக்கொண்ட மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே போய் இப்போ உன்னை சண்டை போட்டு உன்னை அடித்து நவுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எஜே சூர்யாவுக்கும் பிரதீப் ரங்கநாதனும் அங்கே ஒரு சண்டை வரும். ஸோ அந்த ஃபைட்டில் வந்து இப்படியே நம்ம பிரதீப் ரங்கநாதனை பற்றி ஜெயிச்சிடறாரு. அந்த ஃபைட்டில் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பையுமே பேன் பண்ணுறதுலையுமே ஜெயிச்சிடறாரு. அட் த சேம் டைம் கீர்த்தி செட்டியுமே பார்த்திங்கன்னா எப்படியே உசாரம் பண்ணிடுறாரு. ஸோ எல்லாமே நல்லா தான் போய் எல்லாமே நல்லா தான் நடந்து முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி. ஸோ எவ்ரி திங் வாஸ் பேலன்ஸ்டு அப்படின்ற மாதிரி அவங்க நினச்ச எல்லாமே நடந்துச்சு. இந்த ஆப்பையும் பார்த்திங்கன்னா பேனும் பண்ணிடுறாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய ஒரு கதையாக பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கதை அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுக்கப்புறம் பாசிட்டிவ்ஸ் கிட்டே வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்துடுவோம். ஸோ பாசிட்டிவ்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறையவே தெரியுது ஆக்சுவலி இந்த படத்தில். ஸோ எனக்கு தெரிஞ்ச பாசிட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இதில் நடுவில் வந்து எஜே சூர்யா ஒரு டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமிக்கல் டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும். அந்த காமிக்கல் டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் சொல்லி ஆகணும். எஜே சூர்யாவுக்கு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அந்த சீனில் வந்து உண்மையை தேட்டருக்குள்ள ஒரு பிளாஸ்ட் மூமெண்ட்டாக பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எஜே சூர்யா கூடவே ஒரு ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனிருத் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் ஒரு எண்டு ஃபைட் சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கான டைலாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவர் வச்சு சொல்கிற மாதிரி காமிச்சு இந்த சீனுமே எதனா பக்கம் ஒர்க் ஆச்சு. இது எல்லாத்தையுமே தாண்டி மெயினான ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கேரக்டர்ஸ். இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கேரக்டர்ஸ் நோக்கி தான் பார்த்திங்கன்னா ப்ரைமரியாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஒன்று வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதனோட கேரக்டர் வைபு வாசி, ரெண்டாவது வந்து நம்ம கீர்த்தி செட்டியோட கேரக்டர் தீமா, தேர்டு வந்து நம்ம எஜே சூர்யாவோட கேரக்டர் சூரியன். ஸோ இவங்க 3 பேருக்கு பேஸ் பண்ணியுமே தான் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு கேரக்டர் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கும். 3 பேருக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் நல்லா கொடுத்துருப்பாங்க. அதுவும் கீர்த்தி செட்டி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவல் தீமாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வாழ்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் சொல்லி ஆகணுங்க.
அண்ட் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கெட்டப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வரும். ஹாலோவின் பார்ட்டி சமயம். ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஜாக்ஸ் பாரா கெட்டப்பில் வர்றது, யோகி பாபு வந்து பார்த்திங்கன்னா வாழ கெட்டப்பில் வர்றது, நம்ம அதெல்லாத்தையுமே தாண்டி இந்த கிருதி செட்டிக்கு ஹார்லிக்வின் கெட்டப் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ ஆக்சுவல் ஹார்லிக்வின் கெட்டப் வந்து இவங்களுக்கு ரொம்ப கரெக்டாக சூட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணுங்க. ஏன்னா ஹார்லிக்வின் கெட்டப் அவ்வளோ பக்காவாக இருந்தது கிருதி செட்டிக்கு. ஸோ நல்லா இருந்தது அவங்களோட அந்த ஹார்லிக்வின் கெட்டப். அண்ட் பிரதீப் ரங்கநாதனோட அந்த எனக்கு என்ன யாரும் இல்லையே சாங் வர சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த தீமா சாங் வர சுச்சுவேஷனாக இருக்கட்டும், ஒவ்வொரு சாங்குமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். அனிருத் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு செகண்ட் ஹீரோவே பார்த்தீங்கன்னா இருந்திருக்காருன்னு நம்ம கன்ஃபார்ம் சொல்லி ஆகணும். அனிருத்தோட மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் ஆக்சுவலி அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த சீமான் அவர்கள் வர ஒரு சில போர்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து அவருக்கு மட்டும் டவுன் பண்ண மாதிரி தான் இம்பார்ட்டன்ஸ் பெருசாக கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் வர ஒரு சில சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கிற அந்த தருவாயில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் ரைட்டிங்கை பற்றி பேசும்போது பிரதீப் ரங்கநாதனோட கேரக்டர் ரைட்டிங்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்து சூப்பராகவே பார்த்தீங்கன்னா எழுதியும் இருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது படம் பார்க்கும்போது. சூப்பராகவே ஒரு ஃபீல் கூட பார்த்திங்கன்னா சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இதுக்காகவே தாண்டி ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் சொன்னால் படம் கண்டிப்பாக ஸ்பாயிலர் ஏற்கனவே நிறைய ஸ்பாயில் பண்ணணும்னு தோணுது. ஸோ அப்படியே நம்ம பண்ணுறது நெகட்டிவ்ஸ் கிட்ட வந்துடுவோம். ஸோ நெகட்டிவ்ஸ் கிட்ட வருமோ அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு சில நெகட்டிவ்ஸ் தான் பார்த்தீங்கன்னா என் கணக்கு தெரிஞ்சது. ஸோ அதில் ஒரு சிலதை சொல்கிறேன். ஸோ ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு இன்ட்ரோ, இந்த டிஜிட்டல் வேர்ல்டு, இந்த ஆர்கானிக் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்ட்ரோ கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேகாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆச்சு. அந்த அது இன்ட்ரோ இந்த வேர்ல்டு இதான் இந்த வேர்ல்டோட செட்டிங் அப்படின்ற மாதிரி அதை செட் பண்ணி இன்ட்ரோ கொடுக்குறதுக்கு கொஞ்சம் எப்படி சொல்ல அது வந்து கொஞ்சம் அது மட்டும் ஒரு சில லேகாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எல்ஐக்கு ஆப்பு அந்த இதுன்னு சொல்லி அந்த எஜஸ்ரீயோட அந்த கோர்ட் சீனு, ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு ரஷ் பண்ணி முடிச்சிருக்கலாம். பட் அது கொஞ்சம் டைம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எனக்கு வேறு எந்த நெகட்டிவ்ஸ் பெருசாக இந்த படத்தில் ஆக்சுவலி தெரியலைங்க. படம் ஃபுல்லாகவே வந்து செம்ம ஃபன்னாக என்கேஜாக, ஸோ ஒரு டக்குன்னு எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுதுனே தெரியாமல் ஃபாஸ்ட்டாக முடிச்ச மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ பெருசாக நெகட்டிவ்னு சொல்லிட்டு எனக்கு பெருசாக இந்த படத்தில் இந்த 2 நெகட்டிவ் தாண்டி வேறு எதுவுமே தெரிலங்க. ஸோ படம் உண்மையிலேயே செம்ம சூப்பராகவே இருந்துச்சு கன்ஃபார்ம் சொல்லணும். அண்டு அதையுமே தாண்டி ஒரு சில பெரிய யூடியூபர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரிய யூடியூபர்ஸ் அண்ட் ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா படம் செட் ஆகலை, படம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால அப்படின்னு சொல்லி தெரில. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு இது எப்படி செட் ஆகலை அப்படின்ற மாதிரி உண்மையிலே தெரிலங்க. ஏன்னா வந்து படம் பார்க்கும்போது பெருசாக எந்த நெகட்டிவும் என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரிஞ்ச மாதிரி தெரில. எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகாமல் போன மாதிரியும் தெரில. பட் ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆங்கிளில் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கு போல். ஸோ வன்மத்தை கேட்குற மாதிரி இருந்தாலுமே வந்து ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு இந்த படம் செட் ஆகும். ஸோ அதனால் ஆக்சுவலி பார்க்கும்போது இந்த படம் எல்லாருக்குமே செட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி சொல்ல முடியல. ஸோ எனக்கு இந்த படம் பர்ஃபெக்டாக செட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு கன்ஃபார்ம் இந்த படமும் செட் ஆகும். ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக செட் ஆகி பிடிக்கிற வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான்ன்ற மாதிரி தான் இருக்குது. நான் ஒருத்தவங்களோட பார்க்குற மைண்ட் செட்டுமே இந்த படத்தை வேறு மாதிரி இருக்கிற தருவாயில். ஸோ எல்லாருக்குமே இந்த படம் செட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் நீங்கள் அந்த யூடியூப் ரிவ்யூஸ்லேயே வந்து ஆக்சுவலி நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு இது நல்லா செட் ஆகிருந்து பிளாஸ்டர் அப்படின்னு சொன்னாலுமே கூட ஒரு சில பேருக்கு இந்த படம் செட் ஆகலாமல் தான் போயிருக்கு ஆக்சுவலி. பட் ஆக்சுவலி நான் அதெல்லாம் தாண்டி 18க்கு டீனேஜர்ஸ்க்கு கன்ஃபார்ம் இந்த படம் வேறு லெவலில் செட் ஆகுன்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தோணுது. டீனேஜர்ஸ்க்கு இந்த படம் உண்மையிலே சூப்பராக இருக்கும், பிடிக்குன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ எவ்வளோ 20 ஏஜ் ப்ளஸ் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி தான் தோணுது. ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிக்காமையும் போகலாம். பட் ஆனால் ஒரு ஜென்சி அட்ராக்டிவான ஒரு ஃபிலிமாக வந்து ஆக்சுவலி எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா பிஆருக்கோட அந்த விக்ட்ரி ஸ்ட்ரீக்கே கன்ஃபார்ம் இந்த படம் பிரேக் பண்ணாதுன்ற மாதிரி தான் தோணுது. தரமாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் ஃப்ளாப் ஆகும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி சான்ஸ் இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா படம் வேறு லெவலில் தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஒரு சில பேருக்கு செட் ஆகலை, ஒரு சில பேருக்கு செட் ஆகும். எல்லாருக்கும் செட் ஆகிற படம் கிடையாது. ஒரு சில பேருக்கு பட் ஆனால் தரமான படமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு மொக்க படமாக இருக்கும். பட் ஆக்சுவலி இந்த படம் எப்படி நான் பிஆரோட இந்த விக்ட்ரி ஸ்ட்ரீக்கு இந்த படம் முடிக்காதுன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ ஒரு நல்ல படம், எல்லாருமே டைம் கிடச்சி கண்டிப்பாக போய் பாருங்கள், ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். ஸோ நல்ல படம் தான் ஆக்சுவலி, ஃபேமிலியாக போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப செட்டான ஒரு படம். ஸோ அதனால் இந்த படத்துக்கு நான் வந்து அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் நான் இந்த படத்துக்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4.5 கொடுப்பேன். உண்மையிலே தரமாக இருந்தது படம். ஸோ இந்த படத்தை பார்த்தவங்க உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த படத்தை பார்க்க போகிறவங்க தைரியமாக போய் பாருங்கள். படம் மொக்கையாலாம் இருக்குது, வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தரமாகவே பண்ணியிருக்காங்க. பெரிய விஎஃப்எக்ஸ் மிஸ்டேக்ஸ்ன்ற மாதிரிலாம் எதுவுமே சொல்ல தோணல. எந்த இடத்துலையுமே பெரிய அளவு லேக் அடிக்காது. எங்கேயுமே சொன்ன மாதிரி வேர்ல்டு இன்ட்ரோ மட்டும்தான் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் கன்ஃபார்ம் பிடிக்குங்க. அந்த லவ் ஃபீலாக இருக்கட்டும், அந்த பிரேக்கப் ஃபீலாக இருக்கட்டும், எல்லா ஃபீலையுமே போட்டு கலக்கி எடுத்து பக்காவாக பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி. ஸோ நல்ல ஃபீலான ஒரு ஃபீல் குட்டாக தான் போகும், நல்லா ஃபீலாக இருக்கும். சூப்பரான படம், மியூசிக் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் படத்தை மிஸ் பண்ணாமல் போய் தேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு நல்லாவே செட் ஆகுது. ஸோ இந்த படத்தை பற்றி உங்களை தாட்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.